மதுரை ஆதீனம் தொடர்பாக மதுரை ஆதீனம் மீது நடவடிக்கை எடுக்க தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் இவ்விவகாரத்தை காவல்துறை அரசியல் நோக்கத்துடன் வழக்காக பதிவு செய்து பெரிதுபடுத்தியிருப்பதாகவும் வழக்கு விசாரணை நிலை குறித்து காவல்துறை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. இதுகுறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். மதுரை ஆதீனம் மீது நடவடிக்கைக்கான தடை நீட்டிக்கப்பட்டிருக்கும் செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. சிவகுமார், உங்கள் தரப்பு செய்திகளை தரலாம். சிவகுமார், உங்களுக்கான நேரம். சென்னை அருகில் உள்ள காட்டாங்குளத்தூர்ல கடந்த மே மாதம் நடந்த சைவ சித்தாந்த மாநாட்டில் பங்கேற்க வந்த மதுரை ஆதீனத்தின் கார் மீது மற்றொரு கார் மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. இது குறித்து பேசிய மதுரை ஆதீனம் தன்னை கொலை செய்ய சதி நடந்துள்ளதாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தாருங்க. இது தொடர்பாக இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்கும் வகையில் பேசியதாக மதுரை ஆதீனம் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி மதுரை ஆதீனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆதீனத்துக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. இன்னைக்கு காவல்துறை தரப்புல மதுரை ஆதீனம் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்ட விதத்துல சர்ச்சையாக பேசியதால இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை விசாரணையில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு மதுரை ஆதீனம் முரணாக பதிலளிப்பதாகவும் மதுரை ஆதீனம் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதில்லைன்னு தெரிவிக்கப்பட்டது. அப்போ மதுரை ஆதீனம் தரப்பில் மோகன்ராஜ் அதாவது காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் காவல்துறையினர் சிலர் சீருடை இல்லாமல் விசாரணைக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி இந்த விவகாரத்தை கண்டுகொள்ளாமல் விட்டிருந்தால் அப்படியே முடிந்திருக்கும் என்றும் நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் இந்த விவகாரத்தை காவல்துறை அரசியல் நோக்கத்துடன் வழக்காக பதிவு செய்து பெரிதுபடுத்தி இருப்பதாக நீதிபதி தெரிவித்தார். பின்னர் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணை நிலை குறித்து காவல்துறை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை அக்டோபர் 27ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. அதுவரை ஆதீனத்துக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளும் எடுக்கவோ காவல்துறைக்கு எடுக்கக்கூடாதுன்னு விதித்த இடைக்கால உத்தரவு தொடரும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மோகன்ராஜ், நன்றி சிவகுமார், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.